வெல்கம் டு சகீஸ் கிச்சன். நம்ம வந்து கருவாடு தொக்கெல்லாம் இல்லை, சும்மா ட்ரையாக வறுக்கலாம். அதில் நான் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் நிறைய போட்டுக்கிறேன். அதை வச்சுக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் வந்து நான் இதுக்குள்ளே வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய் பொடி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வறுக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் போட போகிறதில்ல. எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு கொஞ்சமாக போடலாம். கடுகு பொரிஞ்சதும் சாப் பண்ண வெங்காயம் அதில் போடலாம். கருவாடு வந்து பார்த்திங்கன்னா நான் நெய் மீன் கருவாடு எடுத்திருக்கேன். இது நல்லா 4-5 வாட்டிக்கு மேலே நல்லா வாஷ் பண்ணி உப்பு போடாமல் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த வெங்காயம் எடுத்து கொட்டிடலாம். அடுப்பு ஸ்லோ பண்ணிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய வேணும், கொஞ்சம் போடுறேன். மஞ்சள் பொடி, அந்த கவுச்சி வடி போடுறதுக்காக மஞ்சள் தூள். அப்படியே ஸ்லோலே இருக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதுவே இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுட்டு இந்த கிரேவிக்கு மட்டும் கொஞ்சோண்டு சால்ட்டு போடுவோம். அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். போகிறோம். இதோடு நான் நிறுத்திடுறேன். அப்புறமா கருவாடில் உப்பு இருந்துச்சுன்னா கஷ்டம், சாப்பிடவே முடியாது. பாருங்க, நல்லா வதங்குது. இப்போ மிளகாய் பொடி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து நான் குழம்பு தூள் தான் போடுறேன். கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும், அதனால் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். ப்ளெயின் மிளகாத்தூள் போட்டோம்னா ரொம்ப காரமாகிடும், அது சாப்பிட முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் ஹீட் ஆகிடும். அதனால் குழம்பு தூள் போட்டு நீங்கள் பண்ணுறச்ச நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் என்ன குழம்பு பொடி இருக்கோ அதுவே போடுங்க. நான் வெங்காயம் போட்டேன்னா ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் தொக்கு மாதிரி இருந்தால் சாதத்துக்கோ ரசம் சாதத்துக்கோ தொட்டு சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு என்ன போதுன்னா ஓகே, நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போது வாஷ் பண்ணியிருக்கிற கருவாடை நம்ம இதில் போட்டுடுவோம். ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி விடலாம். பாருங்கள், பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. மிக்ஸி கழுவி தண்ணி, எந்த தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. ஏன்னா இந்த கருவாட்டிலே கொஞ்சம் நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். இதை அப்படியே நம்ம தட்டு போட்டு மூடிடுவோம். ஃபுல் ஸ்லோ பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கருவாடு வேகணும் இல்லையா, பார்க்கலாம். அடித்தா பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. உப்பு வேணும்னா பார்த்துக்கோங்க, பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதுவே நெய் மீனும் எவ்வளோ எண்ணெய் வந்துடுச்சு பாருங்கள். இது அப்படியே மூடி, இதுக்கு மேலே போட தேவையில்லை. கருவாடை நல்லா வந்துடுச்சு பாருங்கள். ஓப்பன்லேயும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் இந்த எண்ணெய்லாம் நல்லா சாந்தி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஆயிடுச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். போதும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்.